பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது சிரித்த முகத்துடன் துள்ளல் நடையுடன் வராமல் அழுத கண்களுடன் சோர்ந்து போய் காணப்பட்ட மகளின் தோற்றம் கண்டு அதிர்ந்து போனாள் சாவித்திரி. என்னாச்சு? ஏன் உன் கண்கள் கலங்கி இருக்கு? ஸ்கூல்ல டீச்சர் திட்டினாங்களா? மனசு தாழாமல் கேட்டால் மகள் அருகில் சென்ற சாவித்திரி. ஏதோ கூடாதது நடந்திருக்க வேண்டும், அதனால்தான் இப்படி இருக்கிறாள் என பட்டது சாவித்திரிக்கு. அம்மாவின் கேள்விக்கு தேவி பதில் சொல்லவில்லை. தன் முதுகில் இருந்த சுமையை சோப்பாவில் இறக்கினாள். சாக்ஸ்களை கழற்றி தூர விட்டிருந்தாள். பிறகு கை கால் முகம் கழுவிக்கொண்டு அம்மா எதிரில் வந்து நின்றாள், சீருடையை கூட கழற்றாமல். டீச்சர் திட்டலம்மா, என்னை கிளாஸ் மாணவிங்க 2 பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க. அதை கேட்டு சில பேர் சிரிச்சாங்க. எனக்கு அவமானமா போச்சு. சொல்லும் போதே மீண்டும் அழுகை வந்தது. நீ இப்படி கண்ணீர் விடும் அளவுக்கு அப்படி என்ன கிண்டல் பண்ணினாங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. எனக்கு ஏம்மா தேவின்னு பேர் வச்சிங்க? தொண்டையடக்க மகளிடமிருந்து வந்த கேள்வி விசித்திரமாக இருந்தது. கூடவே பெயருக்கும் கிண்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்ற வினாவும் சாவித்திரி மனதில் எழுந்தது. அது என்னடி அசட்டுத்தனமான கேள்வி? உங்க அப்பா பெயர் மகேஷ். அவரோட முதல் எழுத்து எம். அதை இன்சியலா வச்சு உனக்கு தேவின்னு பேர் வச்சோம். நானும் உங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து ஆசைப்பட்டு வச்ச நல்ல பெயர். அதுல என்ன ஓட்ட கண்ட? எரிச்சலுடன் கேட்டாள் சாவித்திரி. பிரச்சனையே அதுதாம்மா. என்னடி உளர்ற? திடுக்கிட்டாள் சாவித்திரி. உளரல. நீங்களும் அப்பாவும் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கீங்க. நான் மட்டும் ஏம்மா கண்ணங்கரேன்னு கோரமாக இருக்கேன். அதோட தெற்றுப்பல் வேற. அதனால் தேவிங்கிற என்னோட பேரை விழித்து மூதேவின்னு 2 பசங்க கிண்டல் பண்ணுறாங்கம்மா. கேவி கேவி அழும் மகளை பார்த்து மேலும் அதிர்ந்து போனாள் சாவித்திரி. சாவித்திரி நல்ல நிறம், மகேஷ் மாநிறம். இருவரும் பார்க்க பாந்தமாக இருப்பார்கள். உண்டாகி இருக்கும்போது தினமும் இரவில் குங்குமப்பூ கலந்த பால் குடிப்பாள் சாவித்திரி. வேண்டாம் என்று சாவித்திரி மறுத்தாலும் மகேஷ் கேட்க மாட்டான். வற்புறுத்தி குடிக்க வைப்பான். எல்லாவற்றையும் முழுங்கிவிட்டு கருப்பாக ஜானித்தது பெண் குழந்தை. மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை நர்ஸ் சாவித்திரியிடம் காட்ட பார்த்தவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. குழந்தை பற்றிய கனவு இடிந்து தூள் தூளானது. ஏற்கனவே குழந்தையை பார்த்த மகேஷ் மனம் வெறுத்து போய் வெளியேறினான். குறைந்தபட்சம் மாநிலத்திலாவது பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மனைவி நல்ல போசாக்கு குங்குமப்பூ கலந்த பாலெல்லாம் எடுத்துக்கொண்டு குழந்தை கருப்பாக பிறந்தது கண்டு வருத்தமிட்டார். தங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்ததை எண்ணி வேதனையும் குறையும் பட்டுக் கொண்டிருந்த அவர்கள் மனநிலை அறிந்தார் மருத்துவர். நல்ல விதமாக எடுத்து சொன்னார். அறிவுரையை இருவரும் வேண்டா வெறுப்பாக ஏற்றுக்கொண்டனர். அக்கம் பக்கத்தவர்கள், உறவினர்கள் குழந்தையின் தோற்றம் கண்டு முகம் சுளித்தனர். நல்ல ஜோடியான இவர்களுக்கு போய் காக்கையின் நிறத்தில் இப்படி ஒரு குழந்தையா என மலைத்தார்கள். ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்த சாவித்திரியும் மகேஷும் பிறகு நாள் செல்ல செல்ல மகள் மீது அன்பும் பாசமும் வைக்க ஆரம்பித்தனர். அதன் பிறகு ஒரு நாளும் மகளிடம் முகம் சுளித்தது கிடையாது. அவள் ஆசைப்பட்டபடி நடந்து கொண்டனர். எல்லாம் சமூகமாக போய்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த நிலைமை உண்டாகியிருப்பதைக் கண்டு கவலை கொண்டு மகளின் கண்களை தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டு, ஏதோ பார் கண்ணு, யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக உன் மனசை தளர விட்டு இப்படி அலறது சரியில்லை, ஆறுதலாக சொன்னாள் சாவித்திரி. இல்லைம்மா, பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி இனிசியலும் பெயரும் கச்சிதமாக பொருந்திருக்கு. நீங்கள் வேற ஏதாவது பேரை எனக்கு வச்சிருக்கலாம் இல்லை? என்னை நீங்கள் கொஞ்சம் அழகாவது பெற்றிருக்கணும். அப்படி இல்லாமல் போனதுனால்தான் எனக்கு பெரிய இக்கட்டு. மகளின் பேச்சு தலையில் இடியாக இறங்க ஒரு கணம் ஆடிப்போனாள் சாவித்திரி. எந்த அளவிற்கு அவள் மனம் நொந்து போயிருக்கும், அதனால் இப்படி வெறுத்து போய் பேசுகிறாள் என புரிந்தது. அவளின் இந்த முதிர்ச்சியான
பேச்சு யோசிக்க வைத்தது. சில வினாடிகள் தான் சுதாரித்து கொண்டாள். சரி, நீ இப்போ 10ஆம் வகுப்பு படிக்கிற. ஆமாம். அதுக்கு முன்னால் 6ஆம் வகுப்பு முதல் நீ முதல் ரேங்க் தான். இப்போ படிக்கிற 10ஆம் வகுப்பில் கூட இதுவரை நடந்த காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் நீ எல்லா பாடங்களிலும் நிறைய மார்க் எடுத்து பள்ளியிலேயே முதல் மாணவின்னு பேர் வாங்கியிருக்க. அதற்கான சான்றிதழ்களும் உன்கிட்ட இருக்கு. அது மட்டுமில்லை, பேச்சு போட்டி, மாணவர் மன்ற கட்டுரை போட்டியிலும் கூட முதல் பரிசு உனக்கு தான், இல்லையா? ஆமாம் என தலையாட்டினாள் தேவி. அம்மாவின் பேச்சு புரியவில்லை தேவிக்கு. அதனால் உன்னை பாராட்டியவர்கள் எத்தனையோ பேர். உன்னோட பள்ளி டீச்சர், வகுப்பு மாணவிகள், இப்படி எல்லாரும் உன்னை தலைமையில தூக்கி வைக்காத குறையா நடந்து கொண்டாங்கன்னு நீ சொன்னதுண்டு. இவ்வளவு ஏன், உன் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு பரிமளா, எதிர் வீட்டு ரோகிணி, அவங்க கூட உன் கைப்பற்றி குலுக்கி தங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நானும் பார்த்தேன். தேவிக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் அழுகை நின்றிருந்தது. விடியசையாமல் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள். சாவித்திரி தொடர்ந்தாள். அப்படி உன்னை பாராட்டி புகழ்ந்தவர்கள் 2 பேர் வாய்தான் கிண்டலும் பண்ணியிருக்கு. பாராட்டை பெருசா எடுத்துக்கிட்ட நீ கிண்டலையும் அப்படி எடுத்துக்கிட்ட. சரி, கல்விக்கு அதிபதி யார் கண்ணு? கலைமகள், அதாவது சரஸ்வதி. யோசிக்காமல் பட்டென்று பதில் சொன்னாள் தேவி. கரெக்ட். கல்வியின் கடவுளான சரஸ்வதியே உன்கிட்ட குடியிருக்கா இல்லையா? அதனால தான் படிப்பு விஷயத்தில் நீ கெட்டிக்காரியே இருக்க. இப்போது தேவிக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் மலங்க மலங்க விழித்தாள். சாவித்திரி தொடர்ந்து, அப்படி அந்த சரஸ்வதி தேவியே உன்கிட்ட குடியிருக்கும்போது மூதேவி எப்படி கிட்ட நெருங்குவா? நல்லா யோசிச்சு பாரு. அதோட உனக்கு வச்சிருக்கிறது நல்ல பெயர். அந்த பெயரை வாயில் வந்த மாதிரி கிண்டலாக அழைக்கிறவங்க தான் கெட்டவங்க. அதில் காதில் வாங்காதே, பதிலும் சொல்லாதே. ரொம்ப கடுப்பாய் இருந்தால் கிளாஸ் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போவதாக பயமுறுத்து, அடங்கிடுவாங்க என்றாள். அம்மாவின் தீர்க்கமான பேச்சு தேவி மனதை லேசாக்கியது. தன் கண்களை துடைத்து கொண்டு நிம்மதி கலந்த ஆசுவாசத்துடன் மென்மையாக சிரித்தபடி அம்மாவை அணைத்து கொண்டாள்.